அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? வீட்டில் முதல் பிள்ளை சார். சின்ன வயசுலேயே அப்பா பையன், அப்பாவுக்கு செல்ல பையன். நீங்கள் தான் என்னோட ஹீரோ டாடி. எங்கள் அப்பா ரொம்ப நல்லது. அப்பனை அடிச்சுக்கிறதுலாம் யாரும் கிடையாது உலகத்தில் எப்படின்ட்டு. சரி, வணக்கமாப்பா. பார்த்தீங்களா சரி. சரி, அப்போ அப்படி போகுது நாள் இங்கே மாப்பிள்ளை குளத்தில் நினைக்கிறீர்கள், பொம்பளை காணல எடுத்தா எடுக்கணுமா? இல்லை டிப்டப்பாக இருக்காரு இன்றைக்கு உள்ள எல்லாம் விட்டு. ஆனால் 50 வயசுன்னு சொன்னாங்க, நம்ப முடியலையே. முடியெல்லாம் அப்படி இருக்கு. என்ன விலங்கு இல்லை நான் ஊர் இல்லைப்பா. நான் ஒன்றும் சொல்கிறேன், நானே நான் கொடுத்த போகிறேன். எனக்கு எல்லாரையும் வாழ்த்தான் பழக்கம், நான் ஊர் போட்டுலாம் பழக்கம் கிடையாது. என்னப்பா அழகாக இருந்தால் அழகாக இருக்காங்க, வளர்ந்தான். ஹேண்ட்ஸமாக இருந்தால் ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. சரி, எப்பயுமே மகிழ்ச்சி இருந்தால், எங்களை சுற்றி மகிழ்ச்சியான ஆக்கள் இருந்தால், நல்ல உணவு பழக்க வழக்கம் இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்படி தானே? சரி, நான் நினைக்கிறேன் அப்பா நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் நினைக்கிறேன். முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்பாட பேர் என்ன? குண ஈஸ்வரன். என்ன குணத்தில் ஈஸ்வரனா? இல்லை ஈஸ்வரனுக்கு குணமானவனா இல்லை. சரி, யாரை கும்பிட்ற நீங்கள் அதிகமாக? அதான் ஈஸ்வரனா? சரி, அப்பனுக்கு தப்பாத புள்ள என்ன மாதிரி அப்பனுக்கு பிள்ளைய ரொம்ப பிடிக்கும். சரியா, அதனால முருகன் உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேக்கை வாங்கிடுங்க. சரியா, ஹாப்பி பர்த்டேன்னு போடப்பட்டிருக்கு. ரொம்ப அழகான கேக். நீங்கள் வந்து இந்த வீட்டுக்கு ராஜாவா, இந்த கிங் என்றபடியால் கிரீடம் போட்ட மாதிரி ஒரு அழகான கேக் கொண்டு விட்டுருக்கணும். அது கீழே வச்சுருவோம், ரொம்ப வெயிட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக நாங்கள் கட் பண்ணுவோம். சரியா? சரி, அப்போ இன்றைக்கி என்ன பெருசாக நடக்குது? ஆட்கள் தான் வந்துருக்காங்க நிறைய பேர். இப்போ இரவு சாப்பாடு என்னப்பா? கொத்தா? இப்போ தான் உங்களை போய் நல்லா சொன்னேன், ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு. அப்புறம் கொத்து கொடுக்குறீங்க எல்லாருக்கும். என்ன கொத்து? இடியப்பா கொத்தா? என்னது? ரொட்டி கொத்தானா? சரி, ஓகே. இப்போ ரொட்டி கொத்து சாப்பிட்றது தான் இவ்வளோ வந்து நிற்கிறீங்க. அப்படியா அம்மா? அப்படியானே? ஓ, அங்கே நடக்குது கதை தாறுமாறா. ஏதோ கதை நடக்குது. 4 பெண்கள் ஒரு இடத்துல கூடவே கூடாதுப்பா, சிக்கல். பொடியல் கூடனா ஃபுல் ஃபன். ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைகள் கூடி நான் சகோதரமா இல்லையோ, 4 பெண்கள் கூடுறது கூடாது. அப்படித்தானே? அதான் வந்து வீட்டில் கூடுதலாக நான் நினைக்கிறேன் அதான் காரணமாக இருக்கலாம். ஒரு வீட்டில் வந்து 4 பெண் பிள்ளைகள் இருந்தால் கட்டி மனசு முடி அனுப்பிடுவாங்க, போயிரு இங்கே இருக்கா இருந்தால் சிக்கன். சரி, ஒருவேளை அதோ தெரியல சொல்கிறேன் சும்மா. சரி, ஓகே. அவள் கேக் பிடிச்சிருக்கா அப்பாவுக்கு? பிடிச்சிருக்கேண்ணே. ரைட். எங்க உம்மு குட்டி எடுத்துட்டு ஆடி போய் அந்த கூடையே கொண்டா. கூடையை கொடுப்போம், போது பெரிய கூடை நாங்கள் வாங்கப்பா. ரைட். சரி, அதில் வந்தப்பா இது வந்து புரோட்டீன் பாஸ்கர்னு சொல்கிறது. சரி, சொன்னால ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி. இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய மாவு வகைகள் இருக்குது. அதில் அது இதெல்லாம் கிடக்கப்பா. ஏதோ அங்கர் இருக்குது, நெஸ்டமோல் இருக்குது, விவா இருக்குது, அப்புறம் நிறைய மாக்கணும். அவ்வளோ மாவே ஒரு நாளை குடிச்சு சாகுறேன். அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டேஸ்ட் பாருங்க. அம்மா அங்கே அம்மா உனக்கு தான் பொறுப்பு தாரன். அப்பருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாலை கொடுக்கணும். டீ சரிங்க, அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அது பூரா அதான் ஃபாலோ பண்ணுவோம். டீல் ஓகே. சரி, வாங்க பக்கத்தில் வாங்க. கிட்டத்தட்ட மச்சிங்காக வலிக்கிட்டு இருக்காங்க. லவ் மேரேஜ் அதான் நான் பார்த்தேன். அதான் 50 வயசுலையும் மச்சிங்க அடிக்க 2 பேரும். சரி, இப்போ எத்தனை பிள்ளைகள்? 4 பேர். சரி, 4 பேர் எங்க? இப்போ தம்பி கொழும்புல, வெளிநாட்டில் நிற்கிறாரோ? அதான் வெளிநாடு தான். அப்புறம் என்ன கொழும்புனா வெளிநாடு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு கதை தெரியும். எங்களோட அம்மா சின்ன வயசில் நான் படிக்கிற காலத்தில் அம்மாட்ட சொன்னான், அம்மா நான் நூறாளி வைப்பேன்னு சொல்லி. எங்கே நூறாளி? அம்மா சொன்னேன் வெளிநாட்டுக்கெல்லாம் போகாது, நல்ல வரம்பில். அது ஆஸ்திரேலியா இல்லைம்மா, நூறாளியா சொல்லலாம்னு சொன்னான். சரி, அது மாதிரி சில இடங்கள் அப்படித்தான், வெளிநாடு மாதிரி தான் எங்களுக்கு. சரி, அப்போ ப்ரோட்டீன் பாஸ்கெட்டில் வந்துட்டு அம்மா பங்கு கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் தான் கொடுக்க போறீங்க அப்பாருக்கு. பார்த்து குடிச்சிட்டே கொடுங்க அப்பாவுக்கு. சரியா? ரைட், ஓகே. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்ஸ் ஒரு கிஃப்ட் இருக்குது. அது லாஸ்ட்டாக தாரம் தனி தருவோம். அதோட சரி, ஓகே. அது லாஸ்ட்டாக தாரம். அதுக்கு முதல்ல யார் இதெல்லாம் கொடுத்து அனுப்பி நான் சொல்லுங்க. எங்க இருந்து அந்த கிஃப்ட் எல்லாம்? அவர் தான் சொல்லணும், அவர் தான் கேட்குறேன் நான். எல்லாம் பார்க்க வரணும் இப்போ. சொல்லுங்க. தெரியலையா? ஐடியா இல்லையா? யாரு கொடுத்துருப்பாங்க? கிட்ட வந்துருக்கான். ரைட், யாரு கொடுத்துருப்பாங்க? என்னண்டு இப்போ இந்த கிஃப்ட்டை கொடுத்து தெரிஞ்சிடும், அதனால நான் தரமாட்டேன். போய் சொல்லுங்க, யாரு? தெரியலையா? என்னப்பா நீங்க? சரி, அதையும் கொடுத்துருவோமா? ஏதாவது கெஸ் பண்ணுங்க பாப்போம். வந்தது வெளியே இருந்து உங்களுக்கு குழு தாரணி வந்தது வெளியே இருந்து கொடுத்தவங்க வட்டிவான ஆட்கள். உண்மையா கொடுத்தவங்க
யாரு? ஓ, அப்பா அம்மாருக்கு மகள் வடிவு தான், அது இல்லைன்னு சொல்லுறேன் நான். ஆனா இது ரொம்ப வடிவான கொடுத்தது. மகள் தானே வந்தது வெளியே இருந்து? வெளியே இருந்தா வந்தது. மகள் இங்கே நினைக்கிறா, அவரோட கொழும்புல நினைக்கிற மானா இருக்குமோ? வாய்ப்பு இருக்குமா? சரி, அம்மாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். அம்மா சொல்லணும் யார் கொடுத்தது? அம்மா சொல்ல நானே கொடுத்துட்டு நானே சொல்றதா என் பேர் அப்படியா? அப்ப மகளா? அப்பாவுக்கு தங்கச்சி இருக்கா வெளிநாட்டில்? இருக்கணுமா? கதைக்கிறேன்னுமா? கதைக்கிறேன்னு தானே அப்பயும் அவன் பேர் சொல்லிடுறேன். எதிர்பார்க்கல. சரியா? என்ன பேர் தங்கச்சிக்கு? கமலேஸ்வரி. சரியா? வரையா சொல்லுங்க. அது வீட்டு பேர் ஒரிஜினல். சரி, ஆனா அவன் கொடுக்கல தெரியுமா? சரி, இதை கொடுத்தா முடிச்சோம். கொடுத்துருங்க. ரைட். என்னென்ன கேஸ் பண்ணுங்க. உடைக்காம பார்க்கணும். உடைக்காம கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. அப்ப என்னவா இருக்கும்? பாமா இருக்கும். தெரியல. உடைச்சு பாருங்க, ஓப்பன் பண்ணி பாருங்க. என்னப்பா அது? சரி, அவர் அயன் பாக்ஸ். ஏன்னா சொன்னால அப்பா வந்துட்டு ஒஃபிஷியல் நாள் எங்க போறா இருந்தாலும் சரி கொஞ்சம் அன்ஒஃபிஷியலா போக மாட்டார். இங்க் பண்ணி உள்ள இன் பண்ணி அப்புறம் கொஞ்சம் பார்க்கறதுக்கே ஒரு ஹேண்ட்ஸமாக தான் தெரியுவார். அதனால தான் ஒரு அயன் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? எஞ்சிவா வந்து கொஞ்சம் கல்லியா இந்த பவுனுகள் கண்டா கண்ணு கொடுத்தும். நீங்கள் உள்ளே போட்டிருக்கீங்களான்னு ஸ்கேன் பண்ணிட்டாளா கண்டு. சரி, ஓகே, சொல்லுங்க யார் கொடுத்தது? இது யார் கொடுத்தது அயன் பாக்ஸ்? ஆனால் உன்னை எதுவும் கூப்பிட தெரியுமா? அப்பா கதைக்கிறாரு இல்லை? ஆமா. அப்ப நீங்க வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் கூப்பிடுங்க. தெரியலையே, அதை கொடுத்தா கண்டுபிடிச்சுன்னு நினைச்சிட்டேன். சரி, கிட்டத்தட்ட 50 வருடங்கள் அப்பா தனக்காக வந்துட்டு எதுவுமே செய்து கொள்ளல. சரியா? அதாவது உண்மையிலே அப்பாக்கள் அப்படித்தான், தங்களுக்காக வாழாமல் தங்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைவி அதுக்கப்புறம் அந்த மாதிரி வாழ்க்கை போயிடும். சரி, அதனால அப்பாவுக்கு இதுதான் முதல் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாழ்நாளில். சரி, அதனால் கொஞ்சம் இதை சிறப்பாக செய்யுங்கன்னு சொல்லி ஒருத்தன் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் தான் நாங்களும் வந்தோம். அதனால தான் இந்த டேட் என்று போடப்பட்ட கேக். சரி, அதிலேயே நீ கண்டுபிடிச்சிக்கலாம் யாருன்னு சொல்லி. சரியா? கிரீடம் போட்டிருக்கு இந்த வீட்டினுடைய தலை கிங். சரியா? அவ ராணி, இது நான் ராஜா, நான் மகாராணின்ற மாதிரி அம்மா வந்து அப்படி இருக்கீங்க. 2 பேரும் நல்ல உறுதுணையாக இருக்கீங்க. அப்போ இது கொடுத்தது யார் சொல்லுங்கள்? இப்போ யாராவது கொடுத்தாங்க சொல்லுங்கள்? மகள் மட்டுமா? மகள் தான் சொல்லியிருந்தாங்க. அப்பா ரொம்ப நாளாக ஆசையாக கேட்டிருந்தார். என்னது? அயன் பாக்ஸ். சரியா? ரொம்ப நாளாக கேட்டிருந்தாரா. அதனால் இந்த பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. சரி, பிடிச்சிருக்கா பாப்பா? எல்லா கிஃப்ட்டும் எல்லாம் பிடிச்சிருக்கா? சரி, எதிர்பார்த்தீங்களா இந்த விஷயம்? எதிர்பார்த்தீங்களா? இல்லை. அப்பா யார் கொடுத்தது? சொல்லுங்க. சுதான்றதாரு ஆட்டு ஃப்ரெண்டு? உங்களோட ஃப்ரெண்டா? அச்சோ. சரி, ஓகே. இது வந்து மொத்தமாக மகன் லக்ஷன் இருக்காருல்ல? அதே மாதிரி மகள் ஜான்சிகா அண்டு அவங்களோட ஹஸ்பண்ட். சரி, அவங்க அதே மாதிரி மனுஜா அப்படி இருக்காங்களா? அடுத்தது ரித்திகா. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணது. சரியா? என்னப்பா, ஹாப்பி தானே? நிறைய பிளான் பண்ணாங்க. கொஞ்சம் சதி பண்ணிடுச்சு மழையோ வெயிலோ அந்த மாதிரி நிறைய விஷயம் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அப்பாவுக்கு குட்டியாக ஒரு சின்ன சர்ப்ரைஸ். சரியா? அதனால் இவ்வளோ கிஃப்ட் வந்திருக்கு. வந்ததுல எந்த கிஃப்ட் அப்பா பிடிச்சது? எல்லாம் பிடிச்சிருக்கா? என்ன சொல்ல போறீங்க கொடுத்தவங்களுக்கு? சரி, ஓகே. உண்மையாக 2 பேரும் பார்க்க அழகாக இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். கிட்டருங்க. சரியா? அப்போ இதே மாதிரி எப்பயுமே ஹலாலாக பாருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, நல்ல சிறந்த பிள்ளைங்க. உங்களோட கடமை கிட்டத்தட்ட முடிஞ்சு வருது. 50 ஆச்சுல்ல, அவங்களுக்கும் ஒவ்வொருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சு அலுவல் முடிஞ்சு. அது பிறகு உங்களோட வாழ்க்கை ராஜா வாழ்க்கை. சரியா? என்ன இந்த மாதிரி பண்ண நினைக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா? அதனால் வருங்காலத்தில் நல்லா இருப்பீங்க.
சரியா? எப்பயுமே நாங்கள் கஷ்டப்படுறது வீண் போகாது, அப்படி தானே? சரி, அப்போ நீங்கள் கஷ்டப்படுறது கேட்க பிள்ளைகளும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நாங்கள் கடைசியாக கேட்க விட்டுவோமா? கூடுவோம் பிள்ளைல ஓடிவோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Apache. Happy birthday to you. சரி, ஓகே.